அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. செந்தில் பாலாஜிக்கு 36வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து 36வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய விவரம் என்ன? அது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அவர் சிறையில் வருகிறார். அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்தவரை இதற்கு முன்பு கைதான யாருமே விடுதலை இதுவரை ஜாமீன் வெளிவரவில்லை. அதே போன்ற நிலைதான் இவருடைய வழக்கில் இருக்கிறது. இது அதே நேரத்தில் இவர் வங்கி மூலம் பணப்பரிவர்த்தனை தொடர்பான அசல் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று கேட்ட வழக்கும் இதே நீதிமன்றத்தில் நடந்து வருவதால் அந்த வழக்கு விசாரணையை தற்போது தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனு தாக்கல் செய்துள்ளார். ஆகவே தற்போது நிலையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்காமல் நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் தள்ளி வைத்துள்ளார். ஏனென்றால் செந்தில் பாலாஜி தொடர்பான அனைத்து வழக்குகளும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு நடைபெற்று வருகிறது. எனவே ஏற்கனவே ஒரு மற்ற வழக்குகளை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. மாறாக ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். அதுவரை ஒரு ஜாமீன் வெளிவர முடியாத நிலை காணப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது 36வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.